பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோனையும் எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஃபோன் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா காமனாக ஒன்று இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதாங்க. இது எதுக்குடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். கூகுள்னு இருக்குது, அது வேர்டை சர்ச் பண்ணிக்கலாம். மைக்குன்னு இருக்குது, அதை நம்ம வாய்ஸில் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த கேமரா சிம்பிள் போட்டு இருக்குது, அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சு இருப்போம். கரெக்டாக இது வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணதே இல்லையே சர்ச்சுக்கு, இது எப்படி தான் யூஸ் பண்ணுறது, அதில் ஃபோட்டோ கொடுத்தா ஒரு வேளை ஃபோட்டோ சர்ச் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்குமோ அப்படிலாம் தோணியிருக்கும். பட் கேட்டால் ஆமாம் தாங்க, அதை கிளிக் பண்ணி அதை கேட்குற பர்மிஷன் எல்லாத்துக்கும் ஹலோ ஹலோன்னு கொடுத்துக்கலாம். திருப்பி பேக் வந்துட்டு நான் அகைன் என்ன பண்ணுறேன், அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த கேமரா சிம்பிளை கிளிக் பண்ணுறேன்னா கிளிக் பண்ணி ஓப்பன் கேமரான்னு கேட்குது, ஓப்பன் கேமரான்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கும் நம்ம அலோ கொடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, இதில் இருக்க இமேஜோட நேம் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த இமேஜ் வந்து எனக்கு வேணும். ஓகேவா, இது ரிலேட்டடாக என்னென்ன இமேஜ் இருக்கோ எல்லாமே எனக்கு வேணும். இப்போ சர்ச் பண்ணுறதா அந்த இமேஜ் எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா, நான் பேபின்னு போட்டால் நிறைய வரும். பட் ஆனால் இதையும் இதை கேப்சர் பண்ணணும்னு வச்சுங்களேன், இது மட்டும்தான் எனக்கு வரும். அதாவது இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அது மட்டும்தான் வரும். இப்போ உங்ககிட்ட ஏதோ ஒரு பழைய காலத்து காயின் இருக்குன்னு வச்சு, அந்த காயினை பற்றி எதுவுமே தெரியாது, அதோட ஒர்த்து என்னன்னு தெரியாது அப்படின்னு இருக்குன்னு வச்சு, அந்த காயினை ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக என்னென்ன கண்டென்ட் இருக்கோ, என்னென்ன பிக் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அப்போ அதை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுமோ அந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து டிஃபால்ட்டாக ஹிந்தின்னு இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தமிழ்னு சூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ அந்த லாங்குவேஜ் தான் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா தமிழ் செலக்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கண்டென்ட், எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அந்த மெசேஜை நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். அது எப்படி உடனே தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் பிக் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி காமிச்சு தெரியுதா உங்களுக்கு. ஸோ ரொம்ப ஈஸிங்க. எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, இதுக்காக இங்கிலீஷ் கற்றுக்கணும் ஹிந்தி கற்றுக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு கேப்சர் டிரான்ஸ்லேட் ஆகிடும், படிச்சுக்கலாம், முடிச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். இது மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட், அதாவது ஏன்னா ஒரு டைலாக் இருக்கும், ஏன்னா ஒரு அதிகாரம் இருக்கும், அதை படிப்பீங்க. அது எந்த கண்டென்ட் புக்கு, அது எந்த வேர்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை கூட நீங்கள் கேப்சர் பண்ணி என்ன பண்ணலாம்னா, அது பைபிளில் இருக்கா, டிக்ஷனரியில், பகவத்கீதை இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அந்த வேர்ட்ஸை மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தராங்க ஹோம்ஒர்க், அதாவது மேக்ஸில் ஹோம்ஒர்க் தருவாங்க, அதை கேப்சர் பண்ணி அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். அதாவது ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணிக்கலாங்க. அதான் இதில் இருக்க சிறப்பு அம்சமே. ஸோ ஃபோட்டோ இருந்தால் போதும், ஜஸ்ட் மீன்ஸ் அந்த இமேஜ் இருக்குது அது மட்டும் இருந்தால் போதும், அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் லென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டியது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.